friends, welcome to BALA KAVI channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஜாக்ஃப்ரூட்ல இருந்து ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். பலாப்பழத்துல அல்வா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ பலாச்சொலை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நல்ல ஸ்வீட்டான பழம்ன்றனால அரை கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா துருவி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஏலக்காய் 1/4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த பலாச்சொலத்துல உள்ள கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் கொட்டையை தனியா சொல தனியா எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வரலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு வச்சு பேன் வைக்கலாம். பேன் வச்சு ஃபர்ஸ்ட் முந்திரி தாளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக செவந்துடுச்சு. நம்ம இதை முந்திரியை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜாக்ஃப்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். இப்போ நம்ம வெல்லத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் உங்களுக்கு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துங்க. சுத்தமாக இல்லைன்னா பாகு காய்ச்சி ஊற்றிங்க வடிகட்டி. நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வெல்லம். டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப தேவைப்படாது. 1 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். பலாப்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நான் வாங்கியிருக்கிறது. அதனால் வெல்லம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உங்கள் பழம் ஸ்வீட்டாக இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்துங்க. நம்ம திடீர்னு கெஸ்ட் வந்தாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டான அல்வா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா ரெடியாக போகுது. இப்போ நம்ம ஏலக்காவை நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னா ஏலக்காய் இல்லாமையா இது ஒரு தனி சுவை மனம் தாங்க. அவ்வளோதான். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். போட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஜாக்ஃப்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு சுவையான அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.